வணக்கம். ரொம்ப ஈஸியாக தயாரிக்கிற ஒரு ஸ்வீட் டிஷ்ஷான சேமியா பாயாசம் செய்யலாம். அது செய்யறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். சர்க்கரை 1 கப் எடுத்திருக்கேன். 3/4 கப்லேருந்து 1 கப் கரெக்டாக இருக்கும். 1/2 கப் வறுத்த சேமியா எடுத்திருக்கேன். ஒரு 7-8 முந்திரி, திராட்சை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். இப்போ பாலை நல்லா காய்ச்சிட்டு அதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சிக்கிறேன். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா பொங்கி வரும்போது சேமியாவை சேர்த்துக்கலாம். வறுத்த சேமியா எடுத்துருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு சேமியாவை பொன்னிறமாக வறுத்து சேர்த்துக்கணும். கொதிக்கிற பாலில் சேமியாவை சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விடலைன்னா அது உருண்டை மாதிரி கட்டியாக கட்டிக்கும். நல்லா கலக்கி விட்டு சேமியா ஒரு 80% வெந்த உடனே சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டி பாலாக எடுத்து செஞ்சிங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இல்லைன்னா அப்படியே பாலை சேர்த்துக்கோங்க. இந்த பாயாசம் டேஸ்ட் நல்லா வரும். இப்போ சர்க்கரையை சேர்த்துடுறேன். சர்க்கரையை சேர்த்து நல்லா கலக்கி விட்டு நல்லா சர்க்கரை கரைஞ்சி அது கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும். நல்லா ஒரு 2-3 கொதி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 2 ஏலக்காவை பொடிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு தண்ணியாக இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சம் ஆறின உடனே சேமியா பாயாசம் அந்த சேமியாவால் கொஞ்சம் கெட்டியாயிடும். அதனால் குடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ முந்திரி, திராட்சை தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சுருக்கேன். சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். அதில் முந்திரியையும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து கொண்டு சேமியா பாயாசத்தில் கலக்கி விட்டோம்னா சேமியா பாயாசம் ரெடி ஆகிடும். முந்திரி திராட்சை ரெடி ஆகிடுச்சு. ஒரு 4-5 குங்குமப்பூவை நல்லா கையில் நசுக்கி கொண்டு இதில் சேர்த்து கொண்டு சேமியா பாயாசத்தில் கலக்கி விட்டோம்னா சேமியா பாயாசம் ரெடி ஆகிடும். ரொம்பவும் சுலபமாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சேமியா பாயாசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.